ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு என்ன நினச்சாங்களோ தெரியலங்க. அவரவர் மார்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது மாறி மாறி இப்படி பிரிஞ்சு போகிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாரு தெரியுமா, இவர் வந்துட்டு வீட்டில் எவ்வளோ பணம் கேட்டு ட்ரை பண்ணியும் கேட்கலன்னொடனே உடனே ஸ்ருதிக்கிட்ட போகிறாங்க. ஸ்ருதிக்கிட்டே ரவிக்கிட்டே போயிட்டு உங்கள் மாமனார் தான் மில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் வச்சுருக்காரேடா, அதில் கொஞ்சம் வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்ல கேட்க, என்ன டவுரி வாங்க சொல்கிறியா, என்ன டவுரி வாங்க சொல்கிறியா, அந்த ஒரு நிமிஷம் சந்திரமுகியாக மாறினதை பார்க்கணுமே, ஐயோ பார்க்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஏசி. அதுக்கப்புறம் ஸ்ருதியும் ஒன்று நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது, எங்களோட சத்து தான் இல்லை நான் சொல்ல நான் தர மாட்டேன், நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா இவங்கள்ட்ட பேசுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு முத்துவும் ஹெல்ப் பண்ண மாட்டான். நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து யார் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறாருல அவர்கிட்டயே வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏமாந்தது தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன்கிட்ட பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கவே மாட்டாருப்பா, அது ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பணம் கொடுத்தல் வாங்கல் மட்டும் அதிகமாக யார்ட்டையும் வச்சுக்கக்கூடாதுங்க. வச்சுக்கிட்டா லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்படணுன்றது தெரியாதுங்க. லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அதோட கஷ்டம்லாம் புரியும். இவங்களுக்குலாம் இங்கே புரிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா உங்களை மாதிரி மாதம் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க கூட பிறந்ததே ஏன் தப்புடா அப்படிங்கிறாங்க. டேய் நீ பிறந்ததே எங்கே தப்புடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப யோசிக்கிறாரு, ரொம்பவும் பேசுகிறாங்க. நம்ம ரோஹிணி ஒரு பக்கம் படுத்து தூங்கும்போது திடீர்னு கனவு வருது. என்னன்னு பார்க்குறீங்களா, இவங்க வந்து நம்ம மனோஜ் கூட சேர்ந்துக்கிட்டு ஆகாய சூரியனை ஒற்றை கையில் பற்றியவன் பாட்டு பாடுவாங்கன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா கனவு வேற மாதிரி வருதுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, கனா காணும் காலங்கள் கனவோடு கோலங்கள்னு என்னடா இது பாட்டு பாடுறாளேன்னு பார்க்குறீங்களா, ஒன்றும் இல்லைங்க, அதை நம்ம விஜயா கனவுல வர தண்ணியில் தூக்கி போட பேய் மாதிரி அலறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.